வணக்கம் பல முறை சொன்னேன் சபையிலே நின்றேன். என்ன வேண்டும்? அதான் உடல்நிலையை பற்றி சொன்னேன். கவலைப்படாண்டா, அது இயற்கை, பாதிப்பு இல்லை, காப்பாற்றித்தாரேன். ஆமாம். வேற ஒற்றுமையா இருப்பாங்க, கண்குழியில வாழ்வாங்க, எந்த குழப்பமும் வராம காப்பாத்துறேன். இப்ப முடியாது, பொறுமை வேண்டும். ஆவணி வர பொறுத்துக்காங்க, எல்லாம் மாத்திக்கும், நல்லாயிரும், தைரியமா இருக்கலாம். மனோசக்தி ஒண்ணு வேண்டாம், ஆயுள் பலம், கவலையே வேண்டாம், தைரியமா. கர்மசாமிக்கு பாப்பா அது என்னன்னு வீட்டு பக்கத்துல கடை எதுவும் இருக்கா? என்ன கடை? கால் வந்துட்டாங்க. மணியாட்டிக்கிட்டு ஒரு மாடசாமி ஒருத்தர் வாராரப்பா. உண்டா உங்களுக்கு? சொல்ல மாட்டேன். பன்றியெல்லாம் வெட்டுவாங்களாங்க? ஆடு ஆடு பன்றி படையில் ஊட்டு கொடுக்கறது எந்த கோயிலு? ரொம்ப தள்ளி. அங்கெல்லாம் போவிய, கும்பிடுவிய, பார்ப்பிய, வேடிக்கை பார்க்க போவிய. டெங் 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 கால் எடுத்து வரலாம். உட்காரலாம். என்ன வேணும்? 25. யார்கிட்ட கொடுத்தீங்க? எத்தனை கோடி தாரம்னு சொன்னா? 1 லட்சம் ரூபாய் 12,000 தரேன். ஒரு 2 பவுன் 1.5 லட்சம் ரூபாய். அந்த பணம் ஏப்பமாயிடுது, திரும்பி வராது. ஆமா. ஏன் கொடுத்த? நகையை வாங்கி தரேன், பணம் கிடைக்காதுப்பா. என்ன? பையனுக்கு நல்வாழ்வும் படிப்பும் தரேன், வெற்றி உண்டு, புண்ணியமா இருக்க. இந்தா ஜெயிச்சுக்கோ. எஸ். கர்மதாமிக்கு. அப்படியா? யார் அது? ஓஹோ, சங்கரன் கோவில். கால் சொல்லலாம். சங்கரன் கோவில். ஓடி வந்து கம்பி அத்துற கூடாதுன்னு. திருநெல்வேலியா சங்கரன் கோயிலா? சங்கடன் கோயிலா சங்கரன் கோயிலா? உன் இடத்துக்கு விற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி தந்தா போதுமா? கால் நோட்டுவோம். வரலாம். இந்த கறியை வீட்டுக்கு கொண்டு போ. 25 நாளையில ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுப்பார், வாங்கி தரேன். பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சொந்தமா கேட்டு வந்தவங்க யாரு? யார் இது? என்ன செய்யணும் பிள்ளைக்கு? கண்ண முடி உட்காருங்க. பொண்ணுகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களா? என்ன பதில் சொன்னா? அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிச்சுக்கணுங்கிற சிந்தனை அவ உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதனுடைய குழப்பம்தான் இந்த வார்த்தைக்கு காரணம். அந்த மனதை மாத்தி கல்யாணத்தை நடத்தி வைக்க. கால் வந்துட்டுவாங்க. என் பிள்ளை நல்ல பிள்ளை. அந்த உள்மனதை மாற்றி உங்களுக்கு உகந்த பிள்ளைய ஆக்குறேன். ஆவணிக்குள்ள சம்மதிக்க வச்சு கல்யாணத்தை நடத்தாரு. அதனாலதான் அங்க இருந்து மாத்தி தரேன்னு சொல்லுறேன். நீ புரிஞ்சுக்கிடணும், புண்ணியமா இருப்போ. எஸ், சந்தோஷமா போயிட்டு வா, கவலையை துறவிடு. மாதம் ஒரு முறை என்னை பார்த்துக்கிட்டு இருக்க போங்க. கர்மசாமிக்கு நான் இழந்த பணமெல்லாம் எனக்கு திருப்பி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு?
எங்க பணத்தை இழந்தீங்க? களவு வீடுதா? கண்ண மூடு. நகையை எடுத்தவன 18 நாளையில உனக்கு நான் தெரியப்படுத்துறேன். அது கிடைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாட்டையும் பண்ணி தரேன். வெற்றி வாடா பக்கத்தில் வாமா. யார் எடுத்தா கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா தெரிஞ்சிடும். நீ மட்டும் கோவப்படாம இரு. பார்த்துக்க. கர்மசாமிக்கு சங்கரங்கோயில் தாயும் மகனும் யாரும் வந்திருக்கா? தாயும் மகனும் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? அப்போ வாங்க. தாயும் மகனும் எனக்கு கணிதனாம போய் விட்டீர்களா? வரலாம், காலைல வந்துட்டு வரலாம். மச்சான் கோவமா இருக்கீங்க. சங்கர கோயிலில் எந்த இடம்? சங்கர கோயில் பகுதி அது வந்து பால்வண்ணநாத சாமி ஒப்பனை அம்மாள் திருக்கோயில். அதான் உங்கள் பகுதி. தம்பிகள் கொஞ்சம் முன்னால வாங்க. வாங்க. உங்களுக்கு என்ன வேண்டும்ப்பா? செப்டம்பர் 22ஆம் தேதிக்குள்ள வேலை கிடைக்கும். அதுக்கு பிறகு திருமண சொந்தமான விஷயம் வெற்றியாகும். அந்த நிலைகளை மாத்தி தரேன். என்னைய தனியை வந்து பார்க்கணும். உனக்கு என்ன வேணும்? இந்த ஆண்டுல வேலை கிடைச்சாச்சு. சந்தோஷமா இரு மகனே, செல்வமா இரு. வாங்க பக்கத்துல. வீட்டுக்கு பக்கத்துல ஓடை இருக்கா? ஓடைக்கரையில சொல்லமாட இருக்காரா? இந்தாங்க. என்னன்னு கேட்டுறத கவலைப்படாம பணங்கள் நஷ்டப்படாம காப்பாற்றி தரேன். வெற்றி அடைவீர்கள். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு விருதுநகர் அருப்புக்கோட்டை விருதுநகர் பகுதி அருப்புக்கோட்டை. உட்காரங்க. விருதுநகர் அருப்புக்கோட்டை. நீங்க எந்த ஊரு? வாங்க. விருதுநகர் மாவட்டமா? அங்க போய் நில்லுங்க. விருதுநகர் என்னும் ஊர் அருப்புக்கோட்டை. வாங்க. ஏ அப்பா கால் வந்துட்டு வரலாம். வைகாசி 22ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஜாதகம் பொருத்தமாக நடக்கும். கல்யாணம் மங்களகரமாக இருக்கும். அதை வாங்கி தரேன். சங்கிலி வேணுமா சொந்தம் வேணுமா? சங்கிலி வேணுமா சொந்தம் வேணுமா? சங்கிலி வேணும். அப்ப சொந்தம் அறந்து போயிடும். சங்கிலி கிடைச்சாச்சு. ஓடு. கர்மசாமிக்கு விருதுநகர் அருப்புக்கோட்டையா? விருதுநகரா? அருப்புக்கோட்டை 1 2 3. தங்க மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு? மாரியம்மன் கோயில் வா. கால் வந்துட்டு வா. ஆசையே அலை போலே நாமல்லாதல் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே. என்ன வேணும்? இங்க கண்ணை மூடி உட்கார். நிமிந்து உட்கார். மாரியம்மன் கோயிலுக்கு ஏதோ பாக்கி வச்சிருக்கலாம்ல? வேண்டுதல் நடக்காம இருக்கா? நடத்தி கொடுக்காம இருக்கிறீங்களா? உங்க ஆத்தாட்ட கேளு. என்ன இன்னும் கொஞ்சம் கண்ண முடி.
அந்த இடத்துல வீடு உருவாக்கி தந்தா போதுமா? இந்தா ஜெயிச்சு தாரேன், நல்லா இருக்கும். சொல்லுவா பாத்தியா? என்ன உண்டு இருக்கும் குடிக்கு பாத்தியா? என்ன பே உள்ள நீ பக்கத்துல வா. என்ன வேலை பார்க்குற? இந்தா படிச்சிரு, வெத்தியாகும், ஓடு. சந்தோஷம். கருப்பசாமிக்கு கோவில்பட்டி சாத்தூர், கோயில்பட்டி சாத்தூர். எந்த ஊருப்பா? சாத்தூர். கால விட்டு வா. என்னடா வேணும் உனக்கு? கண்ண மூடு. 1 2 3 4 5 6 3 வருஷத்துக்கு முன்னால உன்னை ஏமாத்தி சிலர் பணம் வாங்கினாங்களா? வந்து சேர்ந்துருச்சா? கால் விட்டு வா. இந்தா உன்னை கடன்ல இருந்து நீக்கி தாரேன். வருமானத்துக்குரிய வழியை இன்னையிலிருந்து உருவாக்கி பணம் வந்துகிட்டே இருக்கும். போ. கல்யாண சம்பந்தமா கேட்டு வந்தது யாருப்பா? வாப்பா வா. யாருக்கு கல்யாணம்? உனக்கு தானா? சாப்பாஸ். உங்க வீட்டுல யாருக்கு? சரி. கோவில்பட்டி பகுதி குழந்தவரம் கேட்டு வந்தது யாரு? முன்னால வந்தனே. கண்ண முடுறா தம்பி. ஏப்பா சொல்லமான சாமிக்கும் உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? ஆனா உங்க எண்ணெயில இருக்காரா சாமி? கால் வந்துட்டு வாங்க. ஓ 6 மாதங்களுக்குள் ஒரு பெண் அமையும். கல்யாணம் நடக்கும். உன் வயதுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்தாப்பா நல்லா இருக்கு. குழந்தைவரை கேட்டு வந்தவங்க அடுத்த பையத்தில் என் பேரை போட்டு மெஸ் நடத்துறவங்க யாரு? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. திருச்செந்தூர்ல இருந்து எம்பெருமான் வரார, அங்க போய் எதுவும் சொன்னீங்களா? போயிட்டு வந்து. சரி, ஓகே. உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கொடுக்க சொல்லி உத்தரவு. இன்னைக்கு பௌர்ணமி. இந்த வைகாசி விசாகத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் பிறகு. விசாகத்துக்கு பின் யாருமா நீங்க? சபா. நல்ல பொம்பளை, தங்கம். அப்படி பிறக்கிற ஆம்பளை பையனுக்கு முருகப்பெருமானுடைய பெயர் வைக்கணும். கதிர்வேலுன்னு வைக்கணும். என்ன வேலு? கால் வந்துட்டு வா. வெற்றிமான கொடுப்பா என் பிள்ளைக்கு. கருப்பசாமி இருக்கு. அவரு வேற இன்னொரு பிள்ளை பார்க்கலாம். இதைத்தான் நாங்க வைக்கணும். கதிர்வேலு கூப்பிட்டாச்சு. அடுத்த பிள்ளை கருப்பசாமி பிறப்பான். 3 பிள்ளைக்கு உத்தரவு. இந்தா நல்லா இந்தா சந்தோஷமா இருப்பா. நல்லாரு. எல்லா புண்ணியமும் கிடைச்சாச்சு மகளே. ஐஸ்வர்யம் பெரு. சந்தோஷம். மாலையை பேணி காக்க வேண்டும் மகனே. தூர எடுத்து போட்டுறக்கூடாடா. விழுந்த சொல்லி விடுங்க. இந்த பேரனை போலீஸ் வேலைக்கு போக சொல்லணும் நம்ம உத்தரவுல இருக்கு. அதுக்கு தகுதியான படிப்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தா போதுமா? வேற என்ன வேணும்? அதுக்கு தான் ஆரோக்கியம்னு ஒரு வார்த்தையை சொன்ன. நீ புரியலையா? இனிமே சாப்பிடுவோம், வெற்றி அடைவோம், அகடாமிக்கெல்லாம் போக வச்சு படிக்க வச்சு தரேன். இந்தா உன் எண்ணமெல்லாம் நிறைவேறி நிம்மதியாக இருப்பாய். இந்தாடா போலீஸ் உத்தியோகத்துக்கு போயிட்டு வா. ஆனந்தமாரே போ. எல்லா ஜோதிடத்தையும் பார்த்து தோத்து போயிட்டீங்களப்பா. எதுவுமே நடக்கலையப்பா. கருப்பசாமி சொன்னா நடக்குங்கிற நம்பிக்கையில வந்திருக்கோம். அதனால இந்த கல்யாணம் சாமி சொன்ன மாதிரி நடத்திட்டா ஒரு அதிசயம்தான் அப்படின்னு நீ நினைக்கிற. உண்மையா இல்லையா? ஆவணிக்குள் கல்யாணம். வெற்றியான
பார்த்துருவோம், எல்லாம் ஜெயிச்சிருவோம். இந்த புண்ணியமாயிரு நல்லா கால் வந்துட்டு வா. கலக்காடா உனக்கு உங்கள் ஊருக்கு போல குளம் இருக்கா? என்ன குளம் அது? குளத்துக்கு அந்த பக்கம் விட இந்த பக்கமா? இந்த பக்கம் உட்காரு, கால் வந்துட்டு வா. என்னம்மா வேணும்? பெரிய பையனுக்கு வேலை வேணும், சின்ன பையனுக்கு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க. கண்ணை மூடு, இந்த கையை தூக்கு. கருப்பசாமி என்னென்ன பார்ப்போம். உன் வீட்டில் ஒரு ஐபிஎஸ் உண்டு, அது வெற்றிகரமாக நடக்கும். 2026 முடியும் முன் உன் மகனுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. நல்லா மாத சம்பளம் கோயில் தர்ம கட்டளைக்கு கொடு, புண்ணியம் உண்டு. அவ்வளோதான் உத்தரவு. ஓடு. கருப்பசாமிக்கு ஓசூர் ஓசூர் அக்கா வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் வருத்தப்படக்கூடாது. இவ்வளவு மக்கள் நீங்க வந்திருக்கிய, ஒரே ஊருக்குள்ள நான் 1 மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தா அது நீதி ஆகுமா? எனக்கு சொல்லல உனக்கு சொல்லல, வருத்தப்படக்கூடாது. எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லா ஊர் மக்கள் இடத்துக்குள்ளேயும் சாமி போகணும், அது ரொம்ப முக்கியம். அதனால மனதுல கோபம் இருந்தா அதை நீக்குங்க தயவு செய்து. ஓசூர் கால ஒன்றாக்கா 1 2 என்ன வேணும் உங்களுக்கு? அளவில்லாம கொடுத்துட்டிய. ஏன் கொடுத்த? எனக்கு ஒரு 10 லட்சம் கொடு, அதப்புறம் நான் வாங்கி தந்துடுறேன். சாரியா கோப்பே உள்ள கால விட்டு வந்தானே. பணத்தை கொடுத்தாலும் வாங்க முடியும். வாங்க. வரக்கூடிய அமாவாசைக்கு முதல் இங்க வந்து சேரு. கொடுத்தவங்க இஷ்டப்புறம் கொண்டு வந்து காட்டு. அத்தனை பேர்த்தையும் பணத்தை வாங்கி தரேன், பல லட்சங்களை உனக்கு பெற்றுத்தாரேன். ஓ ஓசூர் கால் வந்துட்டாடா. சுமார் கிளம்புகளை கிமாக்கா பச்சே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் கடனை தீக்கணும், அதுக்கு என் துணை இருந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தாப்பா லட்சங்களாக வந்து குவியும். இப்படி வெற்றி உண்டு, ஜெயிச்சு வா. மகனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. அடுத்து பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அமைதி குறைவு இருக்கின்ற வேதனையை தீர்க்க வந்தது. வந்து முன்னாடி நின்னுங்க. அப்படி நின்னுக்கா, அப்படி நின்னுக்கா, அப்படி நின்னுக்கா. கால் வந்துட்டு வாப்பா. ரெண்டே கால் ஆண்டுகளாக நடத்துகிற தொழில மனவேதனையும் பிரத்தியாரால இடைஞ்சலும் நம்முடைய உடலுக்கு தேவையில்லாத நோய் அறிகுறிகளும் காட்டி மனவேதனை அடைந்தீர்கள். உண்மையா? இதுக்கு செய்வினை கோளாறு நடந்திருக்கும் என்று உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு தீர்மானமான தீர்வு நீங்கள் எடுத்தீர்கள். நடந்தது உண்மை. உனக்கு உணர்த்தப்பட்டது தெய்வத்தின் செயல். கால் ஒன்று வரலாம். குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்காப்ப? அதனால இந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து, கடன்களை தீர்த்து வெற்றிகரமா வாழ வச்சு தாரேன். வேற என்ன வேண்டும்? இந்த கனியை கொண்டு வை. மக்கள் ஜனவசியம், பணவசியம் தீர்ந்துரும். வரக்கூடிய அமாவாசைக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க ஆனந்தமடையுங்கள். மகனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? பையனுடைய வாழ்க்கை பத்தி. அண்ணாச்சி வாங்க, நல்லா இருக்கிறீங்களா? காலைல விட்டு வாங்க. ஏதாவது சூடாதே. காப்பி என்ன வேண்டும்? கண்ணை மூடுங்க.
1 2 கால் ஒன்று ஏனடா கண்ணா. எப்பா பையனுக்கு வேறொரு இடத்துல ஒரு நட்பும் தொடர்பும் இருக்கு. அதனால அவனுடைய மதிமயக்கம் மனக்கோளாறுகள் இருக்கு. அதனால உங்க குடும்பத்துக்கு மாறுபட்ட குணத்தோடு நடப்பான். அவனை சீர்திருத்தி உங்க கூட இணைச்சு தந்தா போதுமா? முதல்ல அவன் மனத்தை உங்கள்கிட்ட சேர்க்கிறேன், அடுத்து வேலையை வாங்கி கொடுக்குறேன். கால் ஒன்று வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. நல்ல கனிகளை தேடி இருக்க முடியவில்லை. இந்த ஆண்டு வேலை உண்டு, கடன் தீரும். இந்தா பிரச்சனையை தீர்த்து தரேன், நல்லா இருப்பா. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது திருப்பத்தூர் மாவட்டம். அடுத்து வேலூர் பகுதி புத்திர பாக்கியத்தை பற்றி கேட்டு வந்தவர்கள். வேலூர் பகுதி புத்திர பாக்கியம். கால் வந்துட்டு வாங்கோ. என்ன வேணும்? யாருக்கு புத்திர பிள்ளை வேணும்? கால் வந்துட்டாப்பா. பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். தத்தெடுக்க வேண்டுமா பெற்றெடுக்க வேண்டுமா? பெற்றெடுக்க வேண்டும். தூய தமிழில் இனிமையாக பேசினார். வருக. நடக்க போகுது. நின்று நின்று மறைகிறது. உண்மையா? ரைட்டா இருக்காம கருணையோடு பக்தியோடு இரு. இந்த மகளே, இந்த கனியை இன்று இரவே சாப்பிட்டுக்கா. வைகாசிலிருந்து ஜனனத்தை நிறுத்தி வச்சு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி தாரேன். சக்தி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு நான் பிள்ளைவரை கொடுத்தோம்னா அது பெரிய அதிசயம். அப்படியே நடக்கும். போ, இந்த பணம் வந்துட்டு கடத்தை தீர்த்துரு. நல்லா இருப்போ. பாமா காலில் விட்டு வா. எந்த ஊரு? அடுத்த பைசில் ஒரு ஊருக்கு 3 பேரை தான் கூப்பிடுது சாமி. நான் என்ன செய்ய முடியும்? என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. என்ன மைக்கில் உட்கார சொல்லுங்க. உன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை திசை திரும்பிய குழப்பம். அவளை உன் இஷ்டப்படி கட்டுப்பட வைக்கணுமா, இல்லாட்டா அவளை புனிதமா வாழ வச்சு தந்தா போதுமா? இந்தா திருப்பி தாரேன். 3 முறை என்னைய வந்து பார். ஜெயிக்கிறேன். போ. ஓகே. கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னடா செய்து? உடம்பெல்லாம் வலி இருக்கு. ஒன் சைடா? கால் வந்துட்டு வாழ்க்கை எல்லாம் தேர்ந்தது. வரலாம். செய்வன கோளாறு ஒண்ணுமே கிடையாதுப்பா. அது தேவையில்லாத சிந்தனை. 3 ஆண்டு காலங்களாக பண நஷ்டமும் மன வருத்தமும் நடக்கும். குடும்பத்தில் அமைதி குறைவு உண்டு. இடம் விட்டு இடம்பெயர்ந்து வாழ்ந்தால் சீராகும் என்று முயற்சித்து தோல்வி அடைந்தாய் நீ. கால் ஒன்று வா. வரலாம். சரணாகதியாக என்னை உணர்ந்து இந்த கனியை சாப்பிடுவோம், வலி தேரும். இந்த கனியை வைத்து பிரார்த்தனை செய், உனக்கு தொழிலுக்கு வருமானம் கிடைக்கும். வெற்றி உண்டு மகனே. இந்தா
ஜெயிச்சு வா. என்ன வேண்டும் உங்களுக்கு? யாரு? கண்ணமுடு வெற்றி. கால் விட்டு வா. வரான். இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி வேலையை வாங்கி தரேன். வெற்றி விட்டு ஜெயிச்சு வா. மாத சம்பளம் கோயிலுக்கு கொடுத்துடணும். போயிட்டு வா. ராசிபுரம் கால் விட்டு வாடா தம்பி. எந்த ஊரு? என்னடா வேணும்? கண்ணமுடுறா. திசை மாறிய கப்பலை கரை சேர்க்க சொல்லுகிறாய். அவளுடைய கருத்து அவனிருந்து பிரியதுக்கு லேட் ஆகும். ஆனால் அவளை வசப்படுத்தி கொண்டு வந்தா போதுமா? இந்த அப்படி வெற்றியாகி தர. அமாவாசைக்கு முதலாளி என்னை வந்து பாரு, அவன் போட்டா கொண்டு வா போ. மகனுடைய பையனை பத்தி காட்டு வந்தது யாரு? பையனை பத்தி காட்டு வந்தது இல்லையா? சரி, ஓகே. தொழிலை பத்தி காட்டு வந்தது. கால் வந்துட்டாப்பா. எந்த ஊரு? வட்டுக்கு 2 உத்தரவு இருக்கு. பொறுமையா இருங்க. உட்காரலாம். என்ன தொழில்ப்பா? பல தொழில் பண்ண எல்லாம் நாசம் ஆயிடுச்சு. சனி பகவானுடைய ஆட்சியின் காரணத்தினால் 4.25 ஆண்டுகள் எல்லா தொழிலும் நஷ்டம். புரியுதா? அதனால அடுத்து எந்த தொழில் எடுத்து முன்னேறுமா முன்னேறாதா, பணம் போட்டு செய்யவா அல்ல வேலைக்கு போகலாமா என்ற குழப்பம் உள்ளத்துல. கால் விட்டு வா. வாப்பா. 6 மாதங்கள் அயலிடத்தில் பணிபுரிவாயாக. 6 மாதங்கள். அதுக்கு பின் சுய தொழில் ஆரம்பிக்க பணமும் தருவேன். அது நிலையான தொழிலா இருக்க வைக்க போலாம். கர்மசாமிக்கு 17ஆம் தேதி 25 லட்ச ரூபா குழுக்கள் சீட்டு சாமி. எப்படியாவது கிடைக்கும் போ. வாமா. அரிசி மூட்டை ஒரு மூட்டை அரிசி 2 லட்சம் ரூபால கொடுத்துருவோம் சார். தள்ளினாங்க. கர்மசாமிக்கு ஆலங்குளம், தென்காசி பகுதி ஆலங்குளம். வெண்ணி வெண்ணி வெண்ணி. தென்காசி பகுதி ஆலங்குளம். யாரெல்லாம் வந்திய? அவரை கூப்பிடுங்க முதல்ல. ஓடிவா சாமி, ஓடிவா முருகா. ஆலங்குளம் சரிதான். வெளிநாட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அமைதிப்படுத்தி ஒற்றுமையாய் வாழ வைத்தால் போதுமா? அவனுக்கு மூளை நரம்பியல் சம்பந்தமான ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கும். அது நிலையானது அல்ல, சீராக மாறிவிடும் என்பது சத்தியம். கால விட்டுவாங்க. கால விட்டுவாம முதல்ல எல்லாம் மாறும். கால விட்டுவாங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு மாலையில் என்னை வந்து சந்திக்க. அதுக்கு தெளிவும் வெற்றியும் தாரேன். எல்லாம் வெற்றியாகி தரேன். கடன்கள் தீர வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? வரலாம். என்னடாது அண்ணே, கொஞ்சம் காப்பி குடிச்சுக்கிட்டு வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கீங்களா? ஆலங்குளத்துல என்ன தொழில்? என்னப்பா? உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். 5.5 ஆண்டு காலங்களாக கடன்களும் மனவேதனையும் நடக்கு.
இந்த கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்தும் தரணும். நீ பெற்ற பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் தெளிவையும் உருவாக்கி தரணும். வேற என்னப்பா வேணும்? பணம் வேணும் உனக்கு. என்னைக்கு சேர்க்க போற காலேஜில்? எவ்வளோ வேணும் உனக்கு? 15 லட்ச ரூபா வேணும். முதல் அட்மிஷனுக்கு பீஸ் கருப்பசாமி தருவேன். வெற்றி மாலை கொடுப்பா என் பிள்ளைக்கு. இதோ இந்த குருசாமி கழுத்தில் இருக்கிற மல்லிகை மாலையை எடு. தொடக்கூடாது. உன் பிள்ளை வெற்றிகரமா வாழுண்டா. சந்தோஷமாரு படிக்க வச்சாச்சு. புண்ணியம் பெறுவாய். கருப்பசாமிக்கு நல்லா இரு மகனே. ஐஸ்வர்யம். கடன் பட்டு வேதனை அடைந்து வந்தது யார்? வரலாம். ஆலங்குளத்தில் எந்த இடம்? வைத்தியநாத சாமி திருக்கோயில் தெரிகிறது. எந்த பகுதி? காலொன்று வரலாம். ஐயா போற வழியிலே தான் 2 சமாதி தெரியுதப்பா. போற வழியில சமாதி தெரியுது. எங்கடா இருக்கு? உங்க ஊருக்குள்ள போற வழியில சமாதி தெரியுது. தண்ணீர் கிடக்கிற இடமும் தெரியுது. இருக்கா? காலொன்று வரலாம். வரலாம். சொல்லமான சாமி எங்கே இருக்கிறார் அப்பா? எஸ். இப்ப 3 வருஷ காலமா கடன்களாலும் மனவேதனை அடைந்திருப்பாய். வீட்டுக்குள்ள ஒருவருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் என்ற பயம் இருக்கும்.